நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கு போறோம். ஆமா, அங்கதான் போறோம். உன் அப்பா சீக்கிரமா ரெடியாக சொல்லிருக்காரு. சீக்கிரமா ரெடியாகு. இந்த அட்ரஸ் போட்டுக்கோ. எதுக்குன்னா சும்மா தான் போறோம். ஏன் போக வேண்டாமா? இல்ல போணும். பாட்டி தாத்தா அப்புறம் பாட்டி பாட்டி அப்புறம் தாடா எல்லாரையுமே பார்க்கணும். அப்பனா சின்னுவையும் கூட்டி போலாமா? சின்னுவா? சின்னு எதுக்கு கூட்டிட்டு போகணும்? உனக்கு எங்க போனாலும் சின்னுவை கூட்டிட்டு போகணுமா? ஆமா, என் கூட விளையாடுறதுக்கு. ஆமா, உன் கூட விளையாடுறதுக்காக சின்னுவை நம்ம இங்க இருந்து நம்ம வீடு வரைக்கும் கூட்டிட்டு போலாம். அங்கதான் சாரா அத்தை இருக்கால, அவ கூட விளையாடிக்கோ. சரி, அப்பனா நம்ம நாளைக்கு போலாம். நாளைக்கா? ஏன் இன்னைக்கு போனா என்ன? அது சின்ன எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்துட்ட அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போலாம். லிப்ஸ்டிக்கா? ஆமா, லிப்ஸ்டிக் தான். yellow கலர்ல, பச்சை கலர்ல, ரோஸ் கலர்ல லிப்ஸ்டிக் சின்னவும் அன்பு மாமாவும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னது, அன்பு மாமாவுமா? ஆமா, சின்னுவும் அன்பு மாமாவும் கடைக்கு போய் லிப்ஸ்டிக் வாங்க போயிருக்காங்க. என்ன சொல்றா இவ? ஷைலுவும் அன்புவும் லிப்ஸ்டிக் வாங்க கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்றா? ஆமா, சின்னு அன்பு மாமா கூட பூ பைக்கில் போயிட்டாங்க தெரியுமா? இவ என்ன சொல்றா? இவ சொல்றது உண்மையா இருக்குமா? ஷைலு இதுக்கு எப்பவும் அன்பு கூடயே போறா. அன்னைக்கு அப்படிதான் பார்க்குக்கு போனா. இப்ப கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்றா. அவளுக்கு ஏதாவது வேணும்னா இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கோம், நம்ம கிட்ட சொல்லாம எதுக்கு அன்பு கிட்ட சொல்றா? எதுக்கு அவன் கூட கடைக்கு போயிருக்கா? சரி, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி ஷைலு கிட்ட கேட்டுக்கலாம். ரியா, சரி, அவங்க கடைக்கு போயிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த ட்ரெஸ் போடு. ரியா, இங்க பாரு, சும்மா அந்த கலர் இந்த கலர்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உன் அப்பா சீக்கிரமா ரெடியா சொல்லிருக்காரு. இந்த ட்ரெஸ் தான் போடணும், போடு. ஐயோ, எந்த சிவப்பு கலர் எந்த எல்லோ கலர் எதை சொல்ற நீ? அதான் அங்க பின்னால இருக்கு பாருங்க. இதுவா? இதுதான். ஐயோ ரியா, வண்டியில போகும்போது இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டா குத்தும். இதெல்லாம் வேண்டாம். இப்ப நீ இப்படிதான் சொல்லுவ. அதுக்கப்புறம் வண்டியில போகும்போது பாதி வழியில குத்துது, சூடடிக்குது, Dress கட்டுங்கன்னு சொல்லுவ. நடு ரோட்ல வச்சு உன் கூட ஓரி அடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. ஒழுங்கா இந்த Dress போடு. போடு மட்ட, போடு மட்ட. இது வேண்டாம். இந்த சோப்பு கலர்ல எல்லோ கலர்ல Dress தான் வேணும். இல்லனா Dress வேண்டாம். Dress வேண்டாம்னா இப்படி டைப்பரோடயே வா. எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும். எனக்கு என்ன? ஐஷு, ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? எங்க ரெடியா வருது? நான்லாம் ரெடி ஆயிட்டேன். உங்க பொண்ணு தான் இன்னும் ரெடி ஆகல. ஏன்டாமோ, ஏன் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரமா Dress போடு, நம்ம தாத்தா வீட்டுக்கு போலாம். அப்பா, அம்மாக்கு டெஸ்ட் போட்டு விட மாட்டீங்க. ஐஷு, ஏன்டி ஏன் Dress போட்டு விட மாட்டீங்கற? போட்டு விட்டுட்டு டைம் ஆச்சு, போலாம். ஐயோ, எங்க இந்த Dress போட சொன்னா போட மாட்டேங்கறாங்க. அந்த பெரிய புஃப்னு இருக்குமே ரெட் கலர் ஃப்ராக், அத போட்டு விடுங்கன்னு கேக்குறா. வண்டில போகும்போது எப்படிங்க அத போடுறது? அப்பா, எனக்கு அந்த சோப்பு கலர்ல எல்லோ கலர்ல டச் தான்ப்பா வேணும். எங்க உங்களுக்கே தெரியும், இப்ப அத போட்டு விடுங்கன்னு சொல்வா. அப்புறம் வண்டில போகும்போது சூடு அடிக்குது, குத்துதுன்னு சொல்லி அத கலட்ட சொல்வா. ரோட்ல வச்சு எவ்வளவு தடவை நம்ம நின்னு இவளுக்கு Dress மாத்தி விட்டுருக்கோம். அதுக்கு தான் நான் ஒழுங்கா இப்பவே இந்த Dress போடுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கறாங்க. அப்பா, எனக்கு இந்த டச் போடிக்கவே இல்ல. எனக்கு சோப்பு கலர்ல எல்லோ கலர்ல டச் தான்ப்பா வேணும். ஏண்டாமோ, அம்மா சொல்ற மாதிரி அந்த Dress எல்லாம் போட்டா குத்துண்டா. அதுக்கு அம்மா சொல்ற Dress போட்டுக்கோ, நம்ம தாத்தா வீட்டுக்கு போலாம். அப்பா, இந்த டச் வேண்டாம்ப்பா. எனக்கு சோப்பு கலர்ல எல்லோ கலர்ல டச் தான் வேணும். ஐயோ, சரி இரு. ஐஷு, சரி விட, அதுதானே வேணும்னு சொல்றா. அதையே போட்டு விடு. இந்த Dress வேணா கையில எடுத்துக்கோ. வண்டியில போகும்போது வேண்டான்னு மாத்த சொன்னா அப்ப வேணா மாத்தி விட்டுக்கலாம். எங்க ஒண்ணும் வேண்டாம். இப்ப போட்டு விட்டா அப்புறம் நடு ரோட்ல போய் மாத்தி விட்டுட்டு இருக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. இந்த Dress தான் இவ போடணும். நான் போட மாட்டேன். எனக்கு சோப்பு கலர்ல எல்லோ கலர்ல டச் தான் வேணும். ஐயோ, ஏன் ஐஷு, குழந்தை தான் அடம் பிடிக்கிறேன்னா நீ ஏன்டி அவளுக்கு மேல அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க?
இங்க பாரு, நீ ஒன்னும் அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட வேண்டாம், நானே போட்டு விட்டுக்கிறேன். பாதி வழியில போய் ட்ரெஸ் மாத்தணும்னு சொன்னாலும் நானே மாத்தி விட்டுக்கிறேன். போதுமா? ட்ரெஸ்ஸை கொடு. உங்க பின்னாலதான் இருக்க, எடுத்துட்டு போங்க. டேமோ, அந்த பக்கம் நடுறா, அப்பா உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன். இரியா, என்கிட்ட இருந்து அடி வாங்கறதுக்குள்ள அப்பாவும் பொண்ணு போயிருங்க. ஐயோ அம்மு, வாடா, இல்லைன்னா அடிச்சிருவா. இந்த ட்ரெஸ்ஸை எப்படியும் கையில எடுக்கணும். பாதி வழியில கண்டிப்பா ட்ரெஸ் மாத்தி விட சொல்லுவா. ஐஷு, என்னங்க அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டு விட்டுட்டீங்களா? இல்ல, உன் அம்மாச்சி கிட்ட போட்டு விட சொல்லியிருக்கேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்னங்க? அது இந்த மாதிரி நேரத்துல பைக்ல போறது அவ்வளோ சேஃப் இல்லைல்ல, அதனால உன் அப்பாவோட கார் எடுத்துக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் பைக்ல போயிட்டு இப்ப கார் எடுத்துட்டு போறோம்னு சொன்னா யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா சும்மா தான் கார் எடுத்துட்டு போறோம்னு சொல்லு. இந்த மாதிரின்னு சொல்ல வேண்டாம், நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். சரிங்க. எங்க அப்பா கார் எடுத்துட்டு போறதுக்கு யாருங்க கேட்க போறா? வேற யாரும் கேட்க மாட்டாங்க, உன் அம்மாச்சி தான் கேட்கும். கேட்டா இப்ப சொல்ல வேண்டாம், ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். சரிங்க. அப்புறம் அவர் ரெடி ஆயிட்டானா நம்ம கிளம்பலாங்க. கிளம்பலாம். அம்மா, நீ இந்த சாரி தான் கட்டிட்டு வரியா? ஆமாங்க. ஏன் நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் வேற ஏதாவது கட்டேன். ஏங்க நல்லா இருக்குங்கிறீங்க, அப்புறம் எதுக்குங்க வேற கட்டணும்? இதுவே போதும், வாங்க போலாம். ஏய், இரு போலாம். என்ன இவ்வளோ நேரமாச்சு போலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு நேரம் ஆகலையா? நேரம்லாம் ஆகட்டும். இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு தானே போறோம். வீடு எங்க போகுது? அங்கதான் இருக்கும். பொறுமையா போய்க்கலாம். பொறுமையா போய்க்கலாமா? சரி, அதுக்கு இப்ப இங்க என்ன வேலை இருக்கு? வேலையெல்லாம் இருக்கு ஐஷுமா, சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்புறம் ரியா மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னல, அப்ப நீ எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ட்ரெஸ் பண்ணணும்? அதான் சொன்னனே, இந்த சாரி வேண்டாம், வேற சாரி கட்டு. ஏன் எதுக்கு வேற சாரி கட்டணும்? எனக்கு இந்த சாரி பிடிக்கலடி. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னால திரும்ப சாரி எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. போதும், வாங்க போலாம். இர்ரி. சரி, உனக்கு சாரி மாத்த கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். இப்ப என்ன சாரி தானே மாத்தணும், நான் மாத்திட்டு வரேன். நீங்க வெளியே போங்க. ஏய், என்னடி கட்டின புருஷனை வெளியே போங்கிற? நீ எல்லாம் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணா? நான் தமிழ்நாட்டு பொண்ணுன்னு யார் சொன்னா? தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாட்டு பொண்ணு தான். தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி கட்டின புருஷனை வெளியே போங்கன்னு சொல்லக்கூடாது. ட்ரெஸ் மாத்தும் போது அப்புறம் வெளியே போங்கன்னு சொல்லாம வேற என்ன சொல்வாங்க? பரவாயில்ல, நீங்க என் புருஷன் தானே, இருந்துக்கோங்க, வேணும்னா கொஞ்சமா கண்ணை முடிக்கங்கன்னு சொல்லணும். யாரு நீங்க கண்ணை மூடுவீங்க? நீங்க கண்ணை மூடினதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். போதும், நீங்க வெளியே போங்க. போக முடியாதுன்னு சொன்னா? போக முடியாதுன்னு சொன்னா என்னாலையும் வேற சாரி கட்ட முடியாது. சரி, நீ வேற சாரி எல்லாம் கட்ட வேண்டாம். பட்டு சேலை போல் என்ன நீயே சுத்தி சுத்தி கட்டிக்கொடி, பாதி கண்ணால நீயும் பாதா பட்டினதாரும் கோவலந்தா. சிவ கட்டுடலே ஒரு கல்லூரி தான், அதில் கல்வி கற்க நான் வந்தேனடா. வாடி பொட்ட புள்ள சின்ன யாரும் தொட்டதில்லை, போற பார்வையாலே சின்ன போங்கி அரைஞ்சவளே. ஐஷுமா, இன்னைக்கு என்னடி ரொம்ப அழகா இருக்க. அப்ப நானே அப்பா பாப்பா அழகு இல்லையா? அப்பனா இந்த டச் போட்டா தான் அழகா இருப்பேன். டச் போட்டு விடுங்க. போங்கப்பா, போய் ட்ரெஸ் போட்டு விடுங்க. தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? என் கூட தான் வரணும். பாத்துக்கலாம். ஏன்டா உன் சிம்ரன் பாட்டி போட்டு விடல? அது சிம்முக்கு இந்த டச் எப்படி போடணும்னே தெரியாதான். அதான் அப்பா கிட்டயே போட்டுக்கோ சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷம். சரி வா, நான் போட்டு விடுறேன். ஏன் ஐஷுமா, இவ ஒருத்தி இருக்கும் போதே நான் உன் பக்கத்துல வர முடியலையே, இனி அடுத்த பாப்பாவும் வந்துட்டா என்னடி ஆகும்? நீங்க நான் இருக்கிற ரூம் பக்கம் கூட வர முடியாது. ஏண்டி, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ என்ன பண்ணியா? உன்கிட்ட நான் படிச்சு சொன்னல வெளியே போக வேண்டான்னு, கேட்டியா? இப்ப பாரு, நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திட்ட. இது நல்ல கதையா இருக்கே. ஞான உன்னை நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தினா, நீ தாண்டா என்ன நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க? நினைக்கு குறைச்செങ്കിലും புத்தி உண்டோ? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வெளியில போறோமே, இப்படி Dress மாத்திரம் டிப்
மாட்டியா? உன்னை கூட்டு வந்த மத்தியா, எனக்கு இது தேவைதான். ஏய், நான் என் வீட்டுக்கு போற அளவுக்கெல்லாம் பெட்ரோல் வச்சிருந்தேன். நீ திடீர்னு கூப்பிட்டு கடைக்கு போகணும், கத்திரிக்காய் வாங்கணும் சொல்லுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல நீ சொன்ன உடனே பெட்ரோல் அடிக்கிறதுக்கு உன் தாத்தாவா பெட்ரோல் பங்க் கட்டி வச்சிருக்காரு? எடா ஃப்ராடே, இந்த தாத்தா பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும். வருண்டி வரும். நியாயமா எனக்கு தாண்டி கோவம் வரணும். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கடைக்கு போகணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப பாரு, இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல. ஏற்கனவே என் கதிர் மாமா என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல வேற வீட்டுல உன்னையும் காண என்னையும் காணோம்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேனே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சிரிக்காத, மூஞ்ச பேத்துருவேன். ஐயோ, இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் கூட இல்ல. பெட்ரோல் அடிக்கணும்னா டவுனுக்கு போகணும். சரி வா, நம்ம 2 பேரும் போய் பெட்ரோல் வாங்கிச்சிட்டு வரலாம். 2 பேரும் போய் பெட்ரோல் வாங்குறதுனா வண்டி என்ன தலையிலேயே வச்சுட்டு போக முடியும்? அவ்வளவு தூரம்லாம் என்னால வண்டியை தள்ளிட்டு வர முடியாது. நீ தள்ளிட்டு வரியா? ஐயோ, என்ன கொண்டு வந்து கழியல. இல்லைங்களே எனக்கு கால் வேதனை. கால் ரொம்ப வலிக்குதா? அதேடா. நான் வேணா தூக்கிட்டு போகவா? ஓ, நான் ரெடி. ரெடியா? உன்னை அடி வெளுக்கிறதுக்கு நானும் ரெடியா தாண்டி இருக்கேன். உன்ன சொல்லி என்ன ஆகுது? நீ சொல்றன்னு கேட்டுக்கிட்டு உன்னையும் கூட்டிட்டு வந்த பாத்தியா? என்ன சொல்லணும்டி? ஐயோ, நான் உன்னை கூட்டிட்டு வந்த விஷயமே யாருக்கும் தெரியாது. நேரத்துல கொண்டு போய் விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப ராத்திரி ஆகியும் போக முடியல. இனி சிம்ரன் ஏதாவது சொல்லி சமாளிக்குமான்னு தெரியல. ஆனா நான் மட்டும் உன்னை கூட்டு வந்து இப்படி ராத்திரியில வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடலன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னு வச்சுக்க. அதுலயும் குறிப்பா என் கதிர் மாமாக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்க, என்னை வச்சு செஞ்சிருவாரு. எடா அன்பு, பேடிக்கண்டடா. சரி, இப்ப எந்த வண்டியில பெட்ரோல் இல்ல, வண்டியில போக முடியாது, அவ்வளவுதானே. நமக்கு வேணும்னா நடந்து போலாம்டா. நடந்து போறதா? அப்ப வண்டி அது இன்னும் நிக்கட்டும்டா. நமக்கு காலையில பெட்ரோல் எல்லாம் வாங்கிச்சு வந்து ஒழிச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். ஒன்ன நான் தனியா விட்டுட்டு போனாலும் போவனே தவிர என் வண்டியை தனியா விட்டு போக மாட்டேன். இப்பதான் தெரியுது இவனுக்கு ஏன் இன்னும் எந்த பொண்ணும் கரெக்டா ஆகலன்னு. சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்ன பண்றது? நேரம் வேற ஆகுது. உன்னை வீட்டுல கொண்டு போய் விடலனா வேற பிரச்சனை ஆயிடும். சரி, வண்டி நின்னா நிக்கட்டும். வா, நான் உன்னை வீட்டுக்கு நடந்தேவாவது கூட்டிட்டு போய் விடுறேன். சரி, என்ன திட்டுறியே? என்ன கூப்பிடாம நீ மாத்திரம் வந்து வண்டியில பெட்ரோல் தீர்ந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன்னை கூப்பிடாம வந்திருந்தேன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு என் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா அவனுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருப்பானுங்க. ஓ, அப்ப இப்ப ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்க பெட்ரோல் வாங்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு போலாம். ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வண்டி எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? அதுவே நான் உன் கூட இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுடி. உனக்கு என்ன பிரச்சனை? அதான் எல்லா பிரச்சனையும் எனக்கு கொடுக்குறியே. அதெல்லாம் ஒண்ணும் நீ இந்நேரத்துல என் கூட இருக்க வேண்டாம். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேற வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் உன்னை கொண்டு போய் விடுறேன். அதுக்கப்புறமா வேணா ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லி பெட்ரோல் ஊத்தி நான் வண்டி எடுத்துட்டு போய்க்கிறேன். அது வரைக்கும் வண்டி வேணா இங்க நிக்கட்டும். ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐயடா, உன் வண்டிக்கு என்னங்களா ஆகுன்றதுக்காக நான் சொல்லல. எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. என்ன கொண்டு வந்து அத்தனை தூரம் நடக்க முடியாது. அதுகொண்டு உன் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லு. நமக்கு வண்டியில பெட்ரோல் எல்லாம் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டியில போயா மதி. அப்ப என்ன வீட்டுல மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்ட? அங்கனேனும் இல்ல. ஏய், உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு இப்ப லிப்ஸ்டிக் ரொம்ப முக்கியம். ஆனா ஒண்ணுடி, உன்னை கூட்டிட்டு நான் வெளியே வர்றது இதாண்டி கடைசி. இதுக்கப்புறம் அது வாங்கணும் இது வாங்கணும் கடைக்கு போகணும்னு எங்கேயாவது என்ன வெளியே கூப்பிடு, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவன் பெட்ரோல் வாங்கிட்டு வர வரைக்கும் இங்க 2 பேரும் நடு ரோட்ல நிக்க முடியாது. பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் அந்த பக்கமா எங்கேயாவது போய் உட்காரலாம். வா. அந்த பக்கமா? அது என்ன? அல்ல, அது இந்த ராத்திரியில உன் கூட தனியா அந்த பக்கம் வந்து உட்கார கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? உன் கூட தனியா அந்த பக்கம் வர்றதுக்கு நான் தாண்டி பயப்படணும். சரி, உன்னை நம்பி வரலாங்கறியா? வேண்டாம், இங்கே உட்காரு, நான் போறேன். நிக்கடா, நானும் வரேன். மின்னல், ரொம்ப ஓவரா பண்றடி. உன்னை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் மனசே இல்ல. என்ன கொடுமையடா. கப்பல் வாங்க வந்திருப்பாளோ, செப்பல் வாங்க வந்திருப்பாளோ, உசுர வாங்க வந்திருப்பாளோ, ஒண்ணும் புரியலையே. அப்பாவி போலத்தான் தப்பாக நினைச்சானே. 500 கேள்வி கேட்டு கேட்டு ஆள கொள்றானே.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் வந்து அண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோஸ் பார்க்கல, இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. எல்லாரும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கங்க. நமக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஆரோக்கியம் இப்ப இல்ல, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. அதனால முன்ன விட இப்ப கொஞ்சம் அதிகமாவே ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க, உடம்பு பார்த்துக்கங்க. அதுலயும் நிறைய பேர் சொல்றது தலைவலி கண்ணு வலி அந்த மாதிரி சொல்றீங்க. அது ஃபோன் அதிகமாக பார்க்கறதுனால தான் வருதுன்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் ஃபோன் பார்க்காம இருக்க முடியறதில்ல. கொஞ்சம் ஃபோன் பார்க்கறத கம்மி பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சொல்ற மேடம் அதை பண்றாங்களான்னு தெரியல, இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனா நீங்க வந்து ஃபோன் அதிகமா பார்க்காதீங்க. என்டர்டைன்மெண்ட் முக்கியம் தான், அதை விட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு கமெண்ட் பண்ணதுனால சொல்லணும்னு தோணுச்சு. யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டியர் பாப்பா,